கோவை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான அல்லுமா தலைவர் பாட்ஷா இறுதி ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்கிய தமிழக அரசை எதிர்த்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் கோவையில் பேரணி சென்ற வானதி சீனிவாசன், இந்து முன்னணி தலைவர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான தமிழக பாஜகவினர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். கைதுக்கு முன்னதாக கோவை காந்திபுரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை, பாட்ஷாவை திருமாவளவன் தியாகி என சொல்கிறார், வீர வணக்கம் என்கிறார். இதைவிட மோசமாக வேறு யாராலும் ஓட்டு பிச்சை எடுக்க முடியாது. ஓட்டு பிச்சை எடுக்க காரில் ஏறி கோவை வருகின்றனர். கோவை மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். கோவையின் வளர்ச்சி ஓட்டு பிச்சையால் தடைபட்டுள்ளது. நகரில் சாலை என எதுவும் சரியில்லை. ஆனால் ஓட்டு பிச்சையால் வெற்றி பெறலாம் என இருக்கின்றனர். பிரதமர் மோடியின் நேரடி கட்டுப்பாட்டில் கோவை நகரம் இருக்க வேண்டும் என தெரிவித்தார். இந்த கேமராவை பார்த்து அவரிடம் பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. முதல் அக்டோபர் 23ஆம் தேதி 2022 கோட்டை சங்கமேஸ்வரர் கோவில்ல ஒரு தீவிரவாதி மனித வெடிகுண்டாக மாறி, எல்லாம் சொல்றாங்க என்ன சார்ஜ் என்ன போட்டிருக்கிறாங்க, டார்கெட் யார் எல்லாம் நீங்க முதல் முறையா சொல்றேன். இந்த வீடியோல என்ன பேசியிருந்தா, யாரை கொல்வதற்காக வந்தார்கள், இத்தனை காலமாக சொல்லப்படாததை இந்த மேடையில் நின்று பத்திரிகை அன்பர் மூலமாக நேரடியாக முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறேன். அக்டோபர் 23, 2022 அந்த கார் எடுத்துட்டு வர்றான். நேரடியாக வந்து மனித வெடிகுண்டாக கோயம்புத்தூர் மாநகரத்துக்குள்ள மக்கள் அதிகமாக போகக்கூடிய ஒரு துணிக்கடைக்குள்ள அந்த வண்டியை நிறுத்தணும். அந்த கார் வெடிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தூண்கள் சேதமடைந்து அந்த கடையை கொலாப்ஸ் ஆகி கீழே விழணும். இந்த நோக்கத்திற்காக வரும் பொழுது அந்த கோவிலை தாண்டும் பொழுது அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேல ஏறி இறங்குறான். அந்த கேஸ் சிலிண்டருடைய சர்க்கியூட் புடிங்குது, வண்டி அங்கேயே நிக்குது. இறங்கி தொலாயி பார்க்கறான், அது தள்ளி பார்க்கறான், அது வெடிச்சு அவ இறந்துடுறான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்கள், தொண்டர்கள், சங்கத்தினுடைய எல்லா நம்முடைய மூத்தவர்கள் எல்லோரும் சொன்னது இது மனித வெடிகுண்டு தாக்குதல். முதலமைச்சர் அவங்க சொன்னது என்னன்னா, இது வந்து சிலிண்டர் பிளாஸ்ட் அப்படின்னாரு. ஒரு முதலமைச்சர் அவர்கள் எப்படி கொச்சையாக ஒரு மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்படும் பொழுது எப்படி பேசுறாங்க, தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணம். அதன் பிறகு நடந்தது எதுவுமே நமக்கு தெரியாது. அதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பேசுறேங்க. இந்த திட்டத்தை எங்க தீட்டுறாங்கன்னா, பிப்ரவரி 7ஆம் தேதி 2022 சத்தியமங்கலம் காட்டுல உமர் ஃபரூக் அப்படிங்கிற தலைமையில 8 பேர் சேர்றாங்க சத்தியமங்கலம் காட்டுல. அதுல இந்த முபின் ஒருத்தன் 8 பேர் சேர்ந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக் கொள்கின்றார். உமர் ஃபரூக் சத்தியமங்கலம் காட்டினுடைய இந்த ஃபக்கீர் என்று சொல்லக்கூடிய இந்துக்கள் அவங்கிட்ட இருந்து இந்த காடு விடுதலை பெற்று விட்டது, நம்முடைய ஏரியாது, நம்முடைய இலாக்கா. இதனுடைய தலைவராக அந்த 8 பேர் சேர்ந்து உமர் ஃபரூக் அமீர் என்று அறிவிக்கின்றார். அந்த கூட்டத்தில் உமர் ஃபரூக் முடிவு பண்றான், 7 பேர் என்னென்ன வேலை செய்யணும். பிப்ரவரி 7, 2022 தாக்குதல் நடந்தது. அக்டோபர் 23, 2022 இந்த காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுங்க. பிஜேபி காரர் ரோட்ல ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது நாயை துரத்துற மாதிரி துரத்துறீங்கல்ல. பிப்ரவரி 7ஆம் தேதி சத்தியமங்கல காட்டுல 8 பேர் திட்டம் போடுறான். அதன் பிறகு உமர் ஃபரூக் இந்த முபீனை கொடுக்கிறான், இந்த தீவிரவாத தாக்குதல் தற்கொலை படையாக நடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அதற்கு நீ தீவிரவாதத்துக்கு தேவையான பொருள் வாங்கணும். மார்ச் மாசத்துல 750 கிலோ அமோனியம் நைட்ரேட் வாங்குறாங்க. அதோட சல்பரை கலந்தீங்கன்னா, சார்கோல் கலந்தீங்கன்னா அது வெடிப்பொருள். அமோனியம் நைட்ரேட்டை வாங்குறான். காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுக்குங்க. ஏன்னா உங்களுடைய டிஜிபி அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறிக்கைக்கு என்ன சொன்னாருன்னா, ஒரு சிலிண்டர் வெடிப்பை வந்து நீங்க அரசியல் பண்றீங்க. முபீனுடைய 2வது டார்கெட் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபீஸ். உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபீஸ். காவல்துறை நண்பர்கள் காக்கி போட்டுட்டு வீரமாக யார் இங்க நிக்கிறீங்களோ, நான் சொல்றத நல்லா எழுதி வச்சுக்க. முதல் அட்டாக் துணிக்கடை. 7 அட்டாக் எழுதி வைக்கிறான் பேப்பர்ல. 7 அட்டாக் பண்ணணும். 7 பேர் 7 அட்டாக் பண்ணணும். முபீன் முதல் நாள். 2வதாக வர்றது அன்னையிலிருந்து 6 நாள் கழிச்சு அக்டோபர் 23 6 நாள் கூட்டிங்க. உங்களுடைய காவல்துறை கமிஷனர் அலுவலகத்திற்கு அதே வண்டியை கொண்டு வந்து வெடிக்க வைக்கணும். காவல்துறை நீங்க என்ன சொன்னீங்க,
இது வந்து சிலிண்டர் வெடிச்சிருச்சு. முதலமைச்சர் சொல்றது அப்படியே கிளி புள்ளை மாதிரி. ஃபர்ஸ்ட் நீங்க செத்து போயிருப்பீங்க சார், நாங்க செத்து இருக்க மாட்டோம். நாங்க ரெண்டாவது. காவல்துறை உடையை போட்டுக்கொண்டு யார் கோயம்புத்தூர் மாநகரத்தில் காவல்துறை நின்று கொண்டிருக்கின்றீர்களோ, நீங்க அக்டோபர் 29ஆம் தேதி நீங்க பஸ்மம் ஆயிருப்பீங்க. 23ஆம் தேதி நடந்தவுடன் பாரதிய ஜனதா கட்சி முதல் முறையா சொல்ல வேண்டிய கட்டாயங்க, இதை சொல்லித்தான் ஆகணும். முபீன் 7 நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்றான். ISIS கேலிஃபேட் சிரியால இருக்கிறான். வீடியோ ரெக்கார்ட் பண்ணி 7 நிமிஷம் வீடியோ விரைவில் வெளியே வரும், நீங்க பாப்பீங்க. அது வெளியிட்டா ரொம்ப தப்பா போய். அந்த வீடியோல சொல்றான் எப்படி கழுத்தை அறுக்க வேண்டும், இஸ்லாம் மதத்தை நம்பாதவர்களை கழுத்தை எப்படி அறுப்பது, எப்படி கொலை பண்ணணும், ஃபக்கீர் எப்படி கொலை பண்ணணும். 7 நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி, அது பேரு பையத் அப்படிம்பாங்க. பையத் தீவிரவாதத்துல ISIS அது பேரு பையத். ஒருக்கா நீங்க பையத் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கின்றீர்கள் என்று அர்த்தம். பையத் பண்றான். எப்ப பண்றாங்க? அக்டோபர் 19ஆம் தேதி, 4 நாளைக்கு முன்னாடி. ஒருத்த பையத்து கொடுக்கிறான், 7 நாள் 7 நிமிஷம் வீடியோ போடுறான், வீட்டுல பேப்பர்ல டார்கெட் 7 டார்கெட்டை எழுதுறான். முதல் டார்கெட் ஆபரேஷனை காலையில 10:30 மணிக்கு பண்றதுக்காக 3 மணிக்கு வண்டி எடுத்துட்டு வர்றான். அக்டோபர் 29ஆம் தேதி உங்களுடைய போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தை தகர்ப்பதற்கு 2வது உமர் ஃபரூக் குன்னூர்ல ஒளிஞ்சிருக்கான். ஆனா இங்க காவல்துறை நல்லா வேலை பார்க்கறீங்க சார், நல்லா வேலை பார்க்கறீங்க, நல்லா பார்க்கறீங்க. வயிறறிந்த முன்னாள் காவல்துறை அதே காக்கியை போட்ட கம்பீரத்தோடு நான் பேசுகின்றேன். நல்லா வேலை பார்க்கறீங்க. இத்தனை நாட்களாக மரியாதையோடு, எப்பவுமே காவல்துறை என்றால் மரியாதை. நீங்க எப்படி லைட்டா அப்படி டீல் பண்ணீங்க? அது ஒண்ணு இல்ல, அப்படி ஒரு குண்டு வீட்டுக்குள்ள பார்லஸ் குண்டு உருண்டுகிட்டு இருந்துச்சு. அந்த பிஜேபி காரனுக்கு வானத்திய கணக்கில் எங்க வேலை இல்ல, சும்மா அந்த மைக்க பார்த்தா ஏதாச்சும் பேசுவாங்க. இது வந்து தீவிரவாத தாக்குதலே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸ்ல தேசிய புலனாய்வு ஆணையம் 18 பேர்த்த கைது பண்ணிருக்காங்க. 18 பேர், ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 4 சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, தெய்வத்தினுடைய அழைப்பு போல இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்புதான் நான், வானதி அக்கா உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் அமித்ஷா கிட்ட சொன்னோம், கோயம்புத்தூருக்கு NIA வேண்டும் என்று. இப்பதான் அமித்ஷாஜி பதில் கடிதம் இன்னைக்கு வந்து கைக்கு, அதை பரிசீலனை செய்கின்றேன். கோயம்புத்தூருக்கு NIA கொண்டு வருவதற்கு மத்திய அரசு பரிசீலனை செய்யும் என்று பதில் கடிதம் போட்டிருக்காங்க. கொலை வழக்கு விசாரணையில் ஆஜராவதற்காக நெல்லை நீதிமன்றத்திற்கு கீழ்நத்தம் கிராமத்தை சேர்ந்த சண்முகவேல் மகன் மாயாண்டி வந்தார். அப்போது நீதிமன்றம் அருகே அவரை காரில் வந்த 4 பேர் கும்பல் அரிவாளால் வெட்டி கொலை செய்தது. இது தொடர்பான வழக்கு சென்னை ஹைகோர்ட் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது. அப்போது நீதிபதி, நீதிமன்ற வளாகத்தில் போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்தபோது கொலை நடந்துள்ளது. இக்கொலையை ஏன் போலீசார் தடுக்கவில்லை? மாவட்ட நீதிமன்றங்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு உத்தரவிட்டும் இன்னும் ஏன் வழங்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், நீதிமன்ற வளாகத்தில் இருந்து 100 மீட்டர் தொலைவில் கொலை நடந்தது. முன்விரோதம் காரணமாக இக்கொலை நடந்துள்ளது. சம்பவ இடத்தில் குற்றவாளி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என விளக்கம் அளித்தார். இதனை அடுத்து நீதிமன்ற வளாகத்தில் நடந்த கொலை குறித்தும் நீதிமன்றங்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு குறித்தும் அறிக்கை அளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார். எங்கும் கொலை, எதிலும் கொலை என்ற இந்த திமுக ஆட்சியின் அவல நிலைக்கு இன்று நீதிமன்றங்கள் கூட விதிவிலக்கல்ல. கடந்த 24 மணி நேரத்தில் 4 கொலை சம்பவங்கள் அரங்கேறி உள்ளன என எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். வரும் சட்டசபை தேர்தலில் 200 தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கு உள்ளது. ஆனால் ஈரோடு மாவட்ட கள ஆய்வு அடிப்படையில் 200 தொகுதிகளுக்கும் மேல் வெற்றி பெறுவோம் என உணர்ந்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வரும் ஜனவரி 6ஆம் தேதி தமிழக சட்டசபை கூடுகிறது. இந்த முறை கவர்னர் தனது உரையை முழுமையாக படிப்பார் என்று நம்புகிறேன் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். தெற்கு வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக வாய்ப்புள்ளதால் டிசம்பர் 27ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. ராணிப்பேட்டையில் 10 கிலோமீட்டர் புறவழிச்சாலை, 4 பெரிய பாலங்கள் மற்றும் 2 ரயில்வே மேம்பாலங்கள் அமைக்க ரூபாய் 1338 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளோம் என மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக அமைக்கப்பட்ட பார்லிமெண்ட் கூட்டுக்குழு தலைவராக பாஜக எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான BP சௌத்ரி நியமிக்கப்பட்டுள்ளார்.
சபரிமலையில் வரலாறு காணாத நிகழ்வாக டிசம்பர் 19ஆம் தேதி ஒரே நாளில் 96,007 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளதாக தேவஸ்வம் போர்டு அறிவித்துள்ளது. டென்னிஸ் காலிறுதிக்கு இந்தியாவின் சஹாஜா முன்னேறியுள்ளார். இந்தியாவில் பெண்களுக்கான ITF டென்னிஸ் தொடர் நடக்கிறது. ஒற்றையர் பிரிவு 2வது சுற்றில் இத்தொடரின் நம்பர் 2 அந்தஸ்து பெற்ற இந்தியாவின் சஹாஜா ரஷ்யாவின் கருஷ்காவை சந்தித்தார். 1 மணி நேரம் 13 நிமிடம் நடந்த போட்டியின் முடிவில் சஹாஜா 6-2, 6-2 என்ற நேர் செட்டில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறினார். மற்றொரு 2வது சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீவள்ளி ராஷ்மிகா 6-3, 1-6, 3-6 என்ற கணக்கில் போலாந்தின் ஜுசுன்னாவிடம் போராடி தோல்வியடைந்தார். பெண்கள் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் அன்கிதா ரெய்னா பிரார்த்தனா தாம்ரே ஜோடி 6-1, 6-1 என சக இந்தியாவின் ஷிவானி ஸ்மிருதி ஜோடியை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது. மற்ற காலிறுதி போட்டிகளில் இந்தியாவின் ரியா, ஜீல் தேசாய், ராஷ்மிகா குலம்பயேவா கசகஸ்தான் ஜோடி வெற்றி பெற்று அரையிறுதிக்குள் நுழைந்தனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் எப்படி நடைமுறைக்கு வரும் என நீங்கள் அனைவரும் எதிர்பார்ப்புடன் இருப்பது எங்களுக்கு தெரிகிறது. உங்களுக்காக பிரத்யேக தகவல்களை சேகரித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் எப்படி நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை இந்த காணொலியில் பார்க்கலாம். 2 கட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்படும். முதல் கட்டமாக லோக்சபா மற்றும் சட்டசபைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்படும். அடுத்தபடியாக இந்த தேர்தல் முடிந்த 100 நாட்களுக்குள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தப்படும். அனைத்து தேர்தலுக்கும் பொதுவான வாக்காளர் பட்டியல் இருக்கும். மாநில தேர்தல் கமிஷனுடன் கலந்தாலோசித்து தலைமை தேர்தல் கமிஷன் வாக்காளர் அடையாள அட்டையை தயாரிக்கும். நாடு முழுவதும் விரிவான விவாதங்களை மத்திய அரசு துவங்கும். முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழுவின் பரிந்துரைகளை நிறைவேற்ற அமலாக்க குழு அமைக்கப்படும். சரி, ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்காக அமைக்கப்பட்ட ராம்நாத் கோவிந்த் குழுவின் பரிந்துரைகள் என்ன? வரும் 2029 லோக்சபா தேர்தல் முடிந்த பின் நடக்கும் முதல் கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை ஜனாதிபதி முறைப்படி அறிவிப்பார். அன்று முதல் அது நடைமுறைக்கு வரும். அறிவிப்பு வெளியான தேதியிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு லோக்சபாவின் பதவிக்காலம் இருக்கும். நியமன தேதிக்கு பின் தேர்வான அனைத்து சட்டசபைகளின் பதவிக்காலமும் லோக்சபாவின் பதவிக்காலத்துடன் நிறைவடையும். 2024 முதல் 2028 இடைப்பட்ட காலத்தில் அமைக்கப்படும் மாநில சட்டசபைகள் 2029 லோக்சபா தேர்தல் வரை மட்டுமே ஆட்சியில் இருக்கும். அதன் பின் லோக்சபா சட்டசபை தேர்தல்கள் ஒரே நேரத்தில் நடத்தப்படும். ஒரே தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்ட இடைப்பட்ட காலத்தில் தொங்கு சட்டசபை, நம்பிக்கையில்லா தீர்மானம் அல்லது வேறு காரணங்களாக ஆட்சி கவிழ்க்கப்பட்டால் லோக்சபா அல்லது மாநில சட்டசபைக்கு தனியாக தேர்தல் நடத்தப்படும். மொத்தம் 18 சட்ட திருத்தங்களை உயர்மட்ட குழு பரிந்துரைத்துள்ளது. இதில் பெரும்பாலானவற்றுக்கு சட்டசபைகளின் ஒப்புதல் தேவையில்லை. மாநிலங்களுக்கான அதிகாரங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். லோக்சபா மற்றும் சட்டசபைகளுக்கு தேர்தல் நடத்துவது தொடர்பாக சட்டசபைகளின் அனுமதியை பார்லிமெண்ட் பெற தேவையில்லை. ஆனால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்த 50% மாநிலங்களின் ஒப்புதலை பெற வேண்டும். ஒரே வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை தொடர்பான சில முன்மொழியப்பட்ட மாற்றங்களுக்கு 50% மாநிலங்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும். இதன் அடிப்படையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமலுக்கு வரும்.